ஆண்டைய முதல் தங்க பண்டிகை சிறப்பு தொழுகையிலே இணைந்து தொழுவதற்கு உங்களுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் தந்தை மைந்தன் தூய ஆவியாரின் திருப்பெயரிலே வாழ்த்தை வரவேற்றுக் கொள்கின்றோம். இது கர்த்தருண்டு பண்ணின நாள், இதிலே களிப்புருந்து மகிழ கடவோம். ஆண்டவர் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுது கொள்ளுங்கள். உலகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக கடங்குங்கள். ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த நல்ல கடவுளே, மகிழ்ச்சியான மாதத்தின் 3வது ஓய்வு நாள் தொழுகைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்நாளை திருச்சபையாக இணைந்து சங்க பண்டிகையாக கொண்டாடுவதற்கு எங்களுக்கு அருள் தந்திருக்கின்றேன். ஆண்டவருடைய ஆலயத்தில் நன்மை உண்டாகத்தக்கதாய் உற்சாக பலிகளினால் தொழுகையில் இணைந்து பங்கெடுத்து ஆண்டவரின் ஆசையை உடமையாக்குவதற்கு அருள் தாரோம். இத்தொழுகையினுடைய அழகுக்காக பாடுகின்ற பாடல்கள், ஏறெடுக்கின்ற மன்றாட்டுகள், கேட்க இருக்கின்ற உம்முடைய அருள் வாக்கு காய்ச்சபிக்கிறோம். இவைகளின் ஊடாக நாங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு புதிய மைல்கல்லை எட்டுவதற்கு எங்களை வழிநடத்துவீராக. இத்தொழுகையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய அருள் ஆசிகளால் அலங்கரிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவோடாக வேண்டியிருக்கிறோம் கடவுளே. ஆமென். தொழுகையின் துவக்கத்திற்காக 326வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 326. சங்கம் கூடி ஏழைக்கென்று நல் விவேகத்துடனே அறம் செய்யும் குணம் என்று. ஞான பாடல் 326.
சங்கீதம் 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமை ஞானம் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கு அதை செலுத்துங்கள். அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காண்பிலே கொண்டு அவருடைய பிரகாரங்களை செய்கிறேன். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் விளங்குவதாக. இணைந்து படிப்போம். அவர் வருகிறார், பூமியை நியாயத்திற்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவார். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவார். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு புரிந்து இருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்பமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதையோ. யாவரும் முழங்கால் படியிட்டு ஜெப நிலையில் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் திரும்ப நிலையில் அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் பாவம் செய்து இறை நீதியை இழந்து போன மானிடர்கள். ஆயினும் உம்மிடத்திலுள்ள அளவற்ற இரக்கத்தை நம்பி இந்த தொழுகையின் ஊடாக உம்முடைய திருமுற்றத்தில் கடந்து வந்து எங்களை தாழ்த்தி எங்கள் பாவ வாழ்வை முழுமையாக நாங்கள் உணர்ந்து ஆண்டவருடைய சொந்தத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை மீட்கும் பொருட்டாக கல்வாரியில் எங்களுக்காக சிந்தின உம்முடைய மாசற்ற குருதியினால் எங்கள் பாவங்கள் முற்றிலும் நீங்க எங்களை கழுவி தூய்மைப்படுத்தும்படியாக நாங்கள் இதுவரையிலும் அறிந்தும் அறியாமலும் ஆண்டவரே உணர்ந்தும் உணராமலும் எங்கள் உடல்களின் ஊடாகவும் எண்ணங்களின் ஊடாகவும் செய்த அனைத்து பாவங்களையும் மனத்தாழ்மையோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். தகப்பனே, பாவத்தை வெறுத்து
தியானித்து நாங்கள் ஆண்டவரே இந்த சிறப்பு தொழுகையின் ஊடாக உம்முடைய இரக்கத்தை நாங்கள் சுதந்திரித்து உம்முடைய மீட்பை உடமையாக்குவதற்கு அருள் தர வேண்டுமே என்று சொல்லி எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் உணர்வு அடைகின்ற போது ஆண்டவருடைய ஆண்டவரே இரக்கத்தை எங்கள் மீது வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அனைவரும் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து நாம் செய்த எல்லா பாவங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அறிக்கையிடுவோம். திருமறை சொல்லுகிறது, நாம் ஒருவரும் நீதிமான்கள் அல்ல, பாவம் செய்து இறை மாட்சிமையை இழந்தவர்கள். ஆகவே நாம் நீதிமான்கள் என்று எண்ணி ஆண்டவர் கிருபையாய் தந்த இந்த மீட்பை இழந்து போகாதபடிக்கு ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவரிடத்திலே மன்னிக்க மன்றாடுவோம். தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், புது வாழ்வு தருவார் என்ற விசுவாசத்தோடு இந்த பாவ அறிக்கை ஜபத்திலே கலந்து கொண்டோமானால் சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் தந்து இறைவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகிலே மகிழ்வோடு வாழ்வதற்கு பரிசுத்தாவியின் கிருபையும் தேர்தலையும் தந்து நம்ம எல்லாரையும் ஆண்டவருடைய பிள்ளையாக வழி நடத்துவாராக. தொடர்ந்து நாம் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். மன்னன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவருக்கு நான் என்ன கைமாறு செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொன்ன வண்ணமாக ஆண்டவருடைய திருமுற்றத்தில் நிற்கின்ற நாம் யாவரும் ஆண்டவர் கடந்த காலங்கள் முழுமையிலும் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். பயங்கரமான இந்த சூழல்கள் மத்தியிலும் நம்ம சிலர் இந்த கொடிய தொற்றினால் பாதிக்கப்பட்ட பிற்பாடும் கூட ஒருவருக்கும் இடுக்கண்கள் வராதபடிக்கு ஆண்டவர் அருமையான அடியவர்கள் அனைவரையும் நம்மையும் இதுவரையும் பேணி காத்து பராமரித்து நமக்கு ஜீவன் சுகபலனை தந்து இதுவரையில் நடத்து நம்முடைய பேரன்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த இக்கட்டான சூழலிலும் காணொலி காட்சிகளின் ஊடாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கவும் திருச்சபையின் தொழுகையிலே இணைந்து பங்கெடுக்கவும் கடவுள் தந்து வருகின்ற வாய்ப்புகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அழகிய குடும்பத்தை தந்து நல்ல உறவுகளை தந்து ஆண்டவரின் பாசத்தை குடும்ப உறவுகளின் வழியாக நாம் பெற்று மகிழ தந்த வாய்ப்புகளுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த கொரோனா தொற்றுக்கு மத்தியிலும் அன்றன்றுள்ள நன்மைகளை கடவுள் நமக்கு தந்து அவர் காட்டு புஷ்பங்களை விடவும் ஆகாயத்து பறவைகளை விடவும் அதிகமாய் நம்மை போஷித்து உடுத்துவித்து இந்நாள் வரையிலும் பராமரித்து வருகின்ற அவருடைய பேரன்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செய்த நன்றிகளை நாம் ஒருங்கிணைத்து மன்னன் தாவீதோடு கூட இணைந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தொடர்ந்து ஆண்டு
படிக்கும்படி கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி யாத்திரையாகமம் 22ஆம் அதிகாரம், இறை வாக்குகள் 25 துவங்கி அவ்வதிகாரம் முடிய படிக்க கேளுங்கள். யாத்திரையாகமம் 22ஆம் அதிகாரம், இறை வாக்குகள் 25 துவங்கி அவ்வதிகாரம் முடிய படிக்க கேளுங்கள். உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவரிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்பே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. அவன் போர்வை அதுதானே, அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்கிற வஸ்திரம். வேறு எதனால் போர்த்தி படுத்துக் கொள்ளுவான்? அவன் என்னை நோக்கி முறையிடும் போது நான் அவனுக்கு சுமை கொடுப்பேன். நான் இரக்கமுள்ளவராயிருக்கிறேன். நியாயாதிபதிகளை தூசியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சவியாமலும் இருப்பாயாக. முதல் பழுக்கு உன் பணத்தையும் வடியும் உன் திராட்சை ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரனில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. உன் மாடுகளிலும் உன் ஆடுகளிலும் அப்படியே செய்வாயாக. குட்டியானது 7 நாள் தன் தாயோடு இருக்கட்டும். 8ஆம் நாளிலே அதை எனக்கு செலுத்துவாயாக. நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராயிருக்க கடவீர்கள். வெளியிலே பீருண்ட மாம்சத்தை புசியாமல் அதை நாய்களுக்கு போட்டு விடுங்கள் என்பதே. படிக்கும்படி கொடுக்கப்பட்ட திருமுறை பகுதி படித்து நிறைவாயிற்று. ஆண்டவருக்கே மாட்சிமை உரித்தாகுக. அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் ஆசீர்வாதமாக தந்த சுத்தோய் நாள் காலை பொழுதுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உம்மை ருசித்து உம்முடைய அன்பை உணர்ந்து இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கென்று இறைவன் எங்களை அழைத்து ஆண்டவரை ஆராதிப்பதற்காக திருச்சபையை தந்து இறை உறவை தந்து எங்களை நடத்தி வருகின்ற அன்பிற்காக ஆண்டவரை அன்பு தந்தையே, இந்த நாளை சங்க பண்டிகையாக ஆசிரிக்க இறைவன் எங்களுக்கு துணை செய்திருக்கின்றேன். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஆலயத்திற்கு வர முடியாமல் இல்லங்களில் இருந்து இந்த நிகழ்வுகளை கவனிக்கவும் இந்த நிகழ்வுகளோடு தங்களை ஒன்றுபடுத்தவும் இறைவன் தந்த கிருபைக்காக நன்றி சொல்கின்றோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் திருச்சபைக்காக இறைவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய சொந்த சரீரத்தினாலும் இரத்தத்தினாலும் உருவாக்கப்பட்ட திருச்சபை ஆண்டவரின் மட்டும் எங்கள் திருச்சபையை ஆண்டவருக்கு மகிமையான ஒரு சபையாக தந்திருக்கிறபடியால் நன்றி சொல்கின்றோம். ஆராதனைகள் நடத்த முடியாமல் போதகர்களாக இந்த நிகழ்வுகளை நடத்துவதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பை தந்தீரே, நன்றி சொல்கின்றோம். இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அன்பு தந்தையே, அருமையான இந்த நாளிலும் எங்கள் குடும்பங்களை இறைவனுடைய கரத்திலே தருகின்றோம். எங்கள் குடும்பங்களிலே தெய்வீக சமாதானத்தை, சந்தோஷத்தை காணும். அன்பு கணவன், மனைவி, பிள்ளைகள் ஆண்டவர் தந்திருக்கின்ற உறவிலே பலப்படவும் அமைதியோடு, அன்போடு, சந்தோஷத்தோடு வாழவும் இறைவன் துணை செய்யும். அன்பான குடும்பத்தின் பெற்றோரை ஆண்டவருடைய கரத்திலே தருகிறோம். குடும்பங்களிலே ஒருவருக்கொருவர் அன்போடு வாழுகின்ற நாட்களை தாரும். பிரிவினையோடு வாழுகின்றவர்கள் பிரிவினைகளை விட்டுவிட்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பிலே பலப்பட
எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகளை மாய்க்க பண்ணும். தொழில்களை செய்கின்ற பிள்ளைகள் உண்டு, வியாபாரங்கள் செய்கின்ற பிள்ளைகள் உண்டு, உயர்ந்தங்களை வளர்ப்போர் உண்டு, தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற உடைமைகளிலே பயிர் வகைகளை செய்கின்ற பிள்ளைகள் உண்டு, அரசு அலுவலகங்களிலே பணியாற்றுகின்றவர்கள், கல்விக்கூடங்களிலே பணியாற்றுகின்றவர்கள், இன்னும் மருத்துவமனைகளிலே பலவிதமான தனியார் நிறுவனங்களிலே பணியாற்றுகின்றவர்கள் எல்லாரோடும் ஆண்டவர் கூட இருந்து அந்தந்த மாதத்திற்குரிய ஊதியங்களை பெற்றுக்கொள்ளவும் இறைவனுக்கு மகிமையுள்ள குடும்பமாக வாழவும் ஆண்டவர் துணை செய்யும். குடும்பங்களிலே ஆண்டவர் தந்திருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த நாட்களிலே நாங்கள் கருத்தோடு ஜெபிக்க வேண்டும். இயேசுப்பா தந்த பிள்ளைகள் ஆண்டவருக்கு மகிமையாக இந்த உலகிலே செயல்படுகின்ற நாட்களை இறைவன் தாரும். சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கின்றவர்கள் இயேசுப்பாவிடத்திலே பிள்ளைகளை கொண்டு வந்த போது கரங்களை வைத்து ஆசீர்வதித்தீர். எங்கள் குடும்பங்களிலும் நீர் தந்திருக்கின்ற சிறு குழந்தைகளை கரந்தொட்டு ஆசீர்வதியும். சிறு பிராயத்திலிருந்தே ஆண்டவருடைய அன்பிலும் கிருபையிலும் ஞானத்திலும் வளர்த்தி தாரும். கல்வி கற்று வருகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆண்டவரே மதிப்பெண்களை பெற்று தேர்வு பெற்றிருக்கின்ற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே மேல் படிப்புக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே அன்பு பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஞானத்தை இறைவன் தந்து இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர் தாரும். பிள்ளைகள் மூலம் பெற்றோர் திருச்சபை மகிழ்ச்சி அடைய கர்த்தர் துணை செய்யும். அன்பு தந்தையே, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப நாட்களிலே ஆண்டவரை அதிகமாக நேசிக்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழுகின்ற பாக்கியத்தை இறைவன் தாரும். உலகத்தின் எல்லா தீமைகளுக்கும் இறைவன் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். சிறுகளுக்காக ஜெபிக்கிறோம். பலகீனமான நாட்களிலே ஆண்டவர் கூட இருந்து ஏற்ற காலங்களிலே சுகமான விடுதலையை தாயும் பிள்ளையுமாக ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற நாட்களை இறைவன் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். வயது முதிர்ந்த நிலையில் இருக்கின்ற பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, கடினமாக உழைத்தவர்கள், நன்றாக வேலை செய்து குடும்பத்தை கட்டி எழுப்பினவர்கள், இந்த நாட்களிலும் வயது முதிர்ச்சியினாலே செயல்பட முடியாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை, ஆண்டவர் தாமே நல்ல சுகத்தையும் பாதுகாவலையும் தந்து பிள்ளைகள் பெற்றோரை அதிகமாக நேசிக்கின்ற அனுபவத்தை இறைவன் தாரும். ஆண்டவரே, வியாதிப்பட்டிருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, சென்ற நாட்களிலே பலர் வியாதிப்பட்டு அவர்களுக்காக திருச்சபையிலும் இல்லங்களிலும் இருந்து நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தோம். ஆண்டவர் அதிசயமான சுகத்தை தந்து வருகின்றேன். உடவோடி ஸ்தோத்திரங்களை இருக்கின்றோம். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவர் தாமே எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளாக வியாதிப்பட்டிருக்கின்ற அனைவரையும் நீர் தொட்டு அதிசயமான சுகத்தை தாரும். என் ஆண்டவரின் வாழ்விலே வந்த வியாதியிலிருந்து அதிசயமான ஒரு சுகத்தை தந்தார் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற நாட்களை சீக்கிரமாக ஆண்டவர் தாரும். வேறு யாருக்கும் நோய் தொற்றுகள், ஆண்டவரை வியாதிகள், கஷ்டங்கள் வராத வண்ணம் ஆண்டவர் காத்துக்கொள்ளும். அன்பு தந்தையே, எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளாக கல்வி நிமித்தமாக, வேலை நிமித்தமாக வெளிநாடுகளிலே இருப்போருக்காக ஜெபிக்கிறோம். இறைவனுடைய பாதுகாவல் பராமரிப்பு கூட இருக்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம். திருமணத்திற்கென்று ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிக சிறப்பாக திருமணங்களை நடத்த வேண்டும் என்று விரும்பி காத்திருந்தார்கள். ஆனாலும் இந்த நாட்களிலே திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டு வருகின்ற நாட்களிலே திருமணம் நடைபெற இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் அன்பு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எந்த தடைகளும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு திருமணங்கள் நடைபெற இறைவன் அருள் செய்யும்படியாக செய்கிறோம். எங்கள் திருச்சபைக்காக மன்றாடுகின்றோம். ஒரு செய்வோட எங்கள் உதவி ஆயருக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம்.
கர்த்தரை மட்டும் நடத்தி வந்த அன்பிற்காக நன்றி சொல்கின்றோம். தொடர்ந்து திருச்சபைக்கு அவர்கள் செய்கின்ற பணிவிடைகள் பயனுள்ளதாக நாங்கள் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த செய்ய வேண்டிய பணிகளை சிறப்பாக செய்ய ஒரு சுத்தாவியானுடைய நடத்துதலை ஆண்டவர் தாரும். அருமையான சபை குழுவாங்கத்தினருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, அன்போடு ஐக்கியத்தோடு இறைவன் எங்களை அவருடைய பணிக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்ற அர்ப்பணிப்போடு குடும்பமாக ஆண்டவருக்கு சான்று பகர்கின்ற நாட்களை தாரும். அன்பு தந்தையே, எங்கள் பாடகர் குழுவுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, அனைவரும் சேர்ந்து தொழுகையிலே பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. விசேஷமாக மாஸ்டருக்காக செபிக்கிறோம். அன்பு மகன் அர்ப்பணிப்போடு இந்த நல்ல பணிவிடைகளை செய்ய ஆண்டவர் இரக்கம் செய்திருக்கின்றேன். அன்பு மகனுடைய திருமணத்திற்காகவும் செபிக்கிறோம். ஆண்டவர் தாமே மிக சிறப்பாக அவருக்கு ஏற்ற ஒரு துணையை ஆயத்தம் பண்ணியிருக்கின்றேன். திருமணம் சிறப்பாக நடைபெற ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். அன்பு தந்தையே, அருமையான எங்கள் கோயில் பிள்ளைக்காக மற்ற திருச்சபையின் பணிவுடைக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கட்டும். நீர் அதிசயமாக நடத்தும். எங்களுடைய திருச்சபைக்கு இறைவன் தந்திருக்கின்ற பாடசாலைக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். அப்பா, நல்ல ஒரு பிரின்சிபாலை எங்களுக்கு தந்திருக்கின்றேன். ஆண்டவரே, கரஸ்பாண்டை தந்திருக்கின்றேன், பொறுப்பாளர்களை தந்திருக்கின்றேன், அழகிய பிள்ளைகளை ஆசிரியர்களை தந்திருக்கின்றேன். ஆண்டவருக்கு மகிமையாக எங்களுடைய பள்ளிக்கூடம் செயல்பட இறைவன் துணை செய்யும். புதிதாக 11ஆம் வகுப்பு ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்பி அதற்குரிய ஒழுங்குகளை செய்து அட்மிஷனுக்காக நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம். ஆண்டவர், அநேக பிள்ளைகள் இல்லமங்களில் வந்து எங்கள் பள்ளியிலே கல்வி கற்கின்ற நாட்களை இறைவன் தாரும். அதன் மூலம் ஆண்டவருடைய நாமம் அதிகமாக மகிமைப்பட கர்த்தர் துணை செய்யும். எங்கள் அன்பு பேராய தலைவர்களுக்காக செபிக்கிறோம். அனைத்து திருச்சபைகள், போதகர்கள், ஊழியர்கள், சபை குழுவாங்கத்தினர்கள், சபை மக்கள் எல்லாருக்காகவும் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக தொழுகையில் நடத்த முடியாமல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஆனாலும் சோர்ந்து போகாமல் நாங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பு தந்தையே, சீக்கிரமாக இந்த வியாதி தொற்றிலிருந்து ஒரு விடுதலையை எங்கள் நாட்டிற்கு ஆண்டவர் தாரும். மிக சீக்கிரமாக தொழுகை தலங்கள் திறக்கப்படவும், ஆண்டவருக்கு சாட்சியாக ஆராதனைகள் செய்யவும் ஆண்டவர் துணை செய்யும். இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் தாமே அதிசயமான ஒரு விடுதலையை தாரும். உயிர் சேதங்கள் வராத வண்ணம் காத்துக்கொள்ளும். நீரே பரிகாரியாகிய கர்த்தரப்பா. ஆண்டவரே, அதற்காக எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகளை வாய்க்கப்படும். விசேஷமாக மருத்துவ சிகிச்சைகள் செய்கின்ற மருத்துவர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் கண்மணி போல் காத்துக்கொள்ளும். தங்களையே அர்ப்பணித்து இந்த பணிவிடைகளை செய்கின்ற அனைவரோடும் ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கட்டும். தாதிமார்கள், இன்னும் மருத்துவ பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள் எல்லாரையும் உடைய கரத்திலே தந்து செபிக்கிறோம். எங்கள் நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்காக செபிக்கிறோம். நீதியோடு நேர்மையோடு நல்லாட்சி புரிகின்ற அனுபவத்தை ஆண்டவர் தாரும். இந்த சங்க பண்டிகையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை எங்களுக்கு சொல்வதற்காக எங்கள் பள்ளிக்கூடத்தின் பிரின்சிபால் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். அவருடைய குடும்பத்தை கர்த்தர் பயன்படுத்தி வருகின்றபடியால் நன்றி சொல்கின்றோம். இந்த நாளிலும் அவர்கள் வழியாக நாங்கள் கேட்கின்ற செய்தி எங்கள் வாழ்வுக்கு பயனுள்ளதாக அமைக்கும். இதா குமாரன் பரிசுத்தாவியாகிய கடவுளுடைய நிறைவான ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களோடும், விசேஷமாக நம்முடைய திருச்சபையோடும், அனைத்து கடமைகளோடும் தங்கியிருக்க வேண்டும் என்று இறைவன் இயேசு வழியாக வேண்டுகின்றோம். நல்ல தந்தையே, அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான இந்த நாளை சங்க பண்டிகையாக ஆசரிக்க இறைவன் துணை செய்தார். சென்ற
சபை குழுவிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே எப்படி நடத்துவது என்று யோசித்தோம். ஆனாலும் நடத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் போனதினாலே இந்த நாளை சங்க பண்டிகையாக நாம் ஆசிரிக்கின்றோம். ஒரு சிறப்பு செய்தியாளரை அழைக்க வேண்டும் என்று நாங்கள் பேசிய போது எல்லாரும் நம்முடைய பிரின்சிபால் அவர்களை அழைப்போம் என்று சொன்னார்கள். மிக மகிழ்ச்சியோடு அவர்களை அழைத்த போது நம்மோடு வந்திருக்கிறார்கள் அருமையான டாக்டர் ஆர் லெனின் ரத்னகுமார் அவர்கள், என்னுடைய உறவினர். அது மாத்திரமல்ல, நான் பணியாற்றிய திருச்சபையின் அங்கத்தினரும் அவர்கள் இந்த நாளிலே நம்மோடு இருப்பது மிக்க மகிழ்ச்சி. நல்ல ஒரு பிரின்சிபாலை நம்முடைய கல்வி சாலைக்கு இறைவன் தந்திருக்கிறார். அவர்களை போதகர்கள் சார்பாகவும் சபை குழுவின் சார்பாகவும் திருச்சபையின் மக்கள் அனைவர் சார்பாகவும் அன்போடு வருகிறவர்கள் என்று வரவேற்று கொள்கின்றோம். பாடல் புத்தகத்திலே 170வது பாடலை பாடிய பின்னால் இந்த நாளுக்குரிய செய்தி நமக்கு சொல்லும். மகிழ்ந்திடுவேன் நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன் என் தேவன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான சங்க பண்டிகை நாளிலே உமது பிள்ளைகளை சுவாமி உமது சமூகத்திற்கு நேராக நீர் கொண்டு வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கின்ற வசனங்கள் வேதத்திலிருந்து கிடைக்கின்ற ஒரு முத்துக்களாக எங்கள் உள்ளத்திலே பதிய நீர் கிருபைதான்.
மக்களிடத்திலே பேசி மக்கள் உள்ளத்திலே நீர் கிரியை செய்தருள வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். அந்த பிள்ளைகளை நீர் அரவணைத்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுவோம் என்று நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாள் நமது ஆலயத்திலே சங்க பண்டிகையாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த சங்க பண்டிகையை பற்றி சில காரியங்கள் நமக்கு தெரிய வேண்டும். நமக்கு இந்த சங்க பண்டிகையை பற்றி நாம் அநேக காரியங்களை அறிந்திருக்கிறோம். இருந்தாலும் ஒவ்வொரு சங்க பண்டிகைகள் வரும் பொழுது நம் உள்ளத்திலே ஒரு புது எழுப்புதலான காரியங்கள் தென்பட வேண்டும். பூர்வ யுகத்திலே இந்த சங்க பண்டிகை சேர்ப்பின் பண்டிகை என்று கூறினார்களாம். இல்லை என்றால் அதை கூடார பண்டிகை என்று கூறினார்களாம். அது மட்டுமல்ல, சில இடங்களிலே இதை அரைப்பின் பண்டிகை என்று கூட கூறினார்களாம். சங்கம் என்று கூறும் பொழுது ஆங்கிலத்திலே கம்மிங் டுகெதர் டு மீட் என்று கூறுவோம். நாம் கூடி வந்து சந்திக்கிறது, கூடி வந்து சந்திக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வட இந்தியாவிலே பணி செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு தடவை அலகாபாத் என்ற ஊரை பார்க்க வேண்டியது. அந்த அலகாபாத் ஊரில் சென்ற பொழுது அங்குள்ளவர்கள் சொன்னார்கள், இங்கு ஒரு திருவேணி சங்கம் இருக்கிறது, அதை நீங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும் என்று. அப்பொழுதுதான் என் உள்ளத்திலே தென்பட்டது, நாம் சங்கம் என்று சங்க பண்டிகை கொண்டாடி கொண்டிருந்தோமே, இப்பொழுது இவர்கள் இங்கு ஒரு திருவேணி சங்கம் இருக்கிறதை பார்த்து கொண்டு செல்லுங்கள் என்று கூறுகிறார்கள். அது எப்படி என்று உள்ளத்திலே தென்பட்டது. அப்பொழுது அங்கு சென்று அங்கு போய் நாங்கள் பார்க்க சென்றோம். போகும் பொழுது 3 ஆறுகள் இணைகின்ற ஒரு இடம் என்று கூறினார்கள். சங்கமிக்கின்ற ஒரு இடம், கங்கா, யமுனா, சரஸ்வதி என்ற 3 ஆறுகளை இங்கு வந்து சந்திக்கின்ற இடத்தை நாங்கள் சங்கம் என்று கூறுவோம் என்று கூறினார்கள். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, அப்பொழுதுதான் என் உள்ளத்திலும் தென்பட்டது, நாமும் கூட சங்க பண்டிகை நாளிலே சங்கம் என்று கூறினோமே, இது நாம் கூடி சந்திக்கிறது என்று. ஒரு வருடத்திலே 2 சங்க பண்டிகைகளை நாம் கொண்டாடுகிறோம். ஒன்று ஏப்ரல் சங்கம், இனி ஒன்று அக்டோபர் சங்கம் என்று. அது ஏன் இந்த 2 மாதங்களிலே இந்த சங்க பண்டிகையை கொண்டாடுகிறோம் என்றால், இந்த 2 மாதங்களும் நமக்கு அறுவடை நேரங்கள். இதே வேளையிலே நீலகிரி மாவட்டத்திலே நாம் சென்றோம் என்றால், இந்த ஏப்ரல் மாதமும் அக்டோபர் மாதமும் அங்கு சீசன் என்று கூறுவார்கள். முதல் சீசன் ஏப்ரல் மேல் முடிந்துவிடும். அடுத்த சீசன் செகண்ட் சீசன் என்று கூறுவார்கள். அக்டோபரிலே அந்த சீசன் இருக்கும். ஆனால் இந்த சங்கம் வரும் பொழுது நம் உள்ளத்திலே ஒரு பண்டிகையான ஒரு எழுப்புதல் காணப்படும். இந்த பண்டிகை நாட்களிலே மக்கள் மனம் துதியினாலும் நன்றியினாலும் நிறைந்திருக்கும். தர்ம காரியங்களை அவர்கள் தாராளமாக செய்வார்களாம். தன்னார்வ காணிக்கைகள் எல்லாம் அவர் அந்த நாட்களிலே கொடுப்பார்களாம். அதனால்தான் இந்த சங்க பண்டிகைக்கு ஆதாரமாக நான் ஒரு வசனத்தை தெரிந்து கொண்டேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும். நீதிமொழிகள் 9வது வசனமும் 10வது வசனமும். உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்போது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்போது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அன்பானவர்களே, ஒரு அருமையான ஒரு செலிப்ரேஷன் நமக்கு இந்த சங்க பண்டிகை. இந்த பண்டிகை நன்றி அறிதலுக்காக மட்டும் நாம் கொண்டாடுகிறது அல்ல, ஒரு கிறிஸ்தவ ஐக்கியத்தை பலப்படுத்துவதற்காகவும் இணைந்து ஆராதிப்பதற்காகவும் உதாரத்துவமாய் கொடுக்கவும் இந்த பண்டிகை நமக்கு வழிகாட்டுகிறது. கிறிஸ்தவர்கள் காணிக்கை கொடுப்பதிலே கொஞ்சமும் குறைவு வைக்கிறது கிடையாது. எந்த இடத்திலும் நம் கிறிஸ்தவர்கள் காணிக்கை கொடுப்பதிலே முதலாகத்தான் இருப்பார்கள். இருந்தாலும் பல இடங்களிலே பல மக்கள் கேள்வி கேட்பார்கள், ஏன் இந்த காணிக்கையை கொடுக்கின்றார்கள், ஏன் இவ்வளவு காணிக்கை கொடுக்கின்றார்கள், இந்த காணிக்கைகள் எல்லாம் எங்கு போகிறது என்ற ஒரு கேள்விகள் கூட வரலாம். சில ஆலயங்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது காணிக்கை பிரிப்பதே கிடையாது. அவர்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வைத்திருப்பார்கள். இல்லை என்றால் அவர்கள் ஒரு வரி, ஒரு சந்தா ஃபிக்ஸ் பண்ணி அவர்கள் வைத்திருப்பார்கள், ஒரு மாதம் ஒரு குடும்பம் இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் நாம் அப்படி அல்ல. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப நம் ஆலயத்திலே நாம் காணிக்கையை படைப்பது உண்டு. நாம் ஆலயத்திலே வரும் பொழுது நாம் விரங்கையோடு வருகிறதே கிடையாது, நாம் காணிக்கையோடு தான் வருகிறோம். ஆனால் இந்த சங்க பண்டிகை அன்று நாம் முழு மனதோடு
முழு சந்தோஷத்தோடு நம் ஆண்டவருக்கு காணிக்கை படைக்க முன் வருவோம். இந்த வருடத்தில் இந்த 2 சங்க பண்டிகையிலே நாம் ஏன் காணிக்கை கொடுக்க வேண்டும்? 3 கேள்விகளை நான் இந்த இடத்திலே உங்கள் மத்தியிலே சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். முதலாவது, நாம் ஏன் காணிக்கை கொடுக்க வேண்டும்? நாம் ஏன் காணிக்கை கொடுக்கிறோம்? நாம் அநேக காணிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். முதலாவது, ஏன் காணிக்கை கொடுக்கிறோம் என்றால் ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்க. இந்த நன்றி தெரிவிக்கிறது நம்ம கிறிஸ்தவர்களுடைய உள்ளத்திலே பிறந்தது முதலே உண்டான ஒரு பெரிய ஒரு ஐடியா. அது உம்மால் காக்கப்பட்டோம், உம்மால் பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கை நம் உள்ளத்திலே காணப்படுகிறது. இந்த சங்கீதம் 116:12 பார்க்கும் பொழுது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் எண்ணத்தை செலுத்துவேன் என்று கூறப்படுகிறது. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்கும் எண்ணத்தை செலுத்துவேன் என்று அவரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது ஆண்டவருக்கு நான் எண்ணத்தை கொடுப்பேன் என்று நம் உள்ளத்திலே நமக்கு ஒரு புதுவிதமான எண்ணம் ஏற்படுகிறது. மல்கியா தீர்க்கதரிசி மார்க் 14வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 8வது வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாற்றிலே அவருடைய வாழ்ந்த காலத்திலே உள்ள ஒரு சிறு நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். ஒரு தடவை இயேசுவானவர் பெதனி என்ற ஒரு ஊருக்கு சென்றாராம். அவர் சென்ற பொழுது அங்கே ஒரு சீமோன் என்ற ஒரு குஷ்டரோகியினுடைய வீட்டிலே சென்றாராம். அவர் அங்கு இருந்த பொழுது அநேக பேர் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் இருந்தார்கள். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஓடி வந்து ஒரு விலையேறப்பெற்ற நளதம் என்ற ஒரு தைலத்தை ஒரு குப்பியிலே கொண்டு வந்தாளாம். பரணி என்று கூறப்படுகிறது, அது குப்பி என்று வைத்துக் கொள்ளலாம். அதை அங்கு உடைத்து அதை திறந்து இயேசு கிறிஸ்துவினுடைய தலையிலே ஊற்றினாள் என்று நாம் பார்க்கின்றோம். ஏன் அவள் அதை செய்தாள்? பல பேர் அதை பார்த்து முறுமுறுத்தார்களாம். இந்த வேளையில இது தேவையா? இது ஒரு வேளை விற்றால் கூட 300 பணம் கிடைக்குமே, அதை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அல்லவா என்று பலர் முறுமுறுத்து பேச ஆரம்பித்தார்களாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படியே பார்த்து கொண்டிருந்தார். அவர் பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று. என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று. அதில் என்ன தெரிகிறது என்றால், அவள் பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு அவள் நன்றி செலுத்தி இருக்கிறாள் என்று. அவள் பெற்ற ஆசீர்வாதத்திற்கு நன்றி செலுத்தி இருக்கிறாள் என்று இந்த இடத்திலே ஆண்டவர் கூறும் பொழுது, நிச்சயமாக நாம் காணிக்கை படைக்கிறது ஏன் படைக்கிறோம் என்றால், ஆண்டவர் நமக்கு செய்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக. இன்னும் பாருங்கள், அடுத்து நாம் ஏன் காணிக்கை செலுத்துகின்றோம்? வேத வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். நாம் யாத்திராகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 29வது வசனத்தை பார்க்கும் பொழுது, முதலில் பழுக்கும் உன் பழத்தை காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். முதலில் பழுக்கின்ற பழத்தை நீ காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். குமாரரில் முதற் பேரானவைகளை எனக்கு கொடுப்பாயாக என்று வேதவசனம் கூறுகிறது. நாம் அதற்கு கீழ்ப்படுகிறோம். அது ஒரு தேவ வார்த்தை, அது ஒரு தேவ வசனம். அதற்கு நாம் கீழ்ப்படுகிறதினால் நாம் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறோம். இனி லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த வசனத்தை நாம் முற்றிலுமாக நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். எவ்வளவு நாம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நம்மிடத்தில் ஒரு நம்பிக்கை. வேத வசனங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக காணப்படுகின்றோம். மத்தேயு 6வது அதிகாரம் 19வது வசனம் முதல் 21வது வசனத்தை பார்க்கும் பொழுது, பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இதயமும் இருக்கும். நாம் இங்க ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறது பரலோகத்தில் சேர்க்கின்ற பொக்கிஷமாம். எங்கே பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கே உங்கள் இதயம் இருக்கும் என்று. ஒருவேளை பேங்கில் நாம் டிபாசிட் செய்து நம்முடைய பொக்கிஷத்தை அதிகரித்தே கொண்டே வந்தால் நம்முடைய இதயம் எங்க இருக்கும்? அந்த பேங்க்லேயே தான் இருக்கும். அந்த பேங்க் எப்படி இருக்கும்? பேங்கை கொள்ளையாடி கொண்டு சென்று விடுவார்களோ, இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இங்கு அப்படி இல்லை. பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று கூறப்படுகிறது. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, நாம் ஏன் காணிக்கை செலுத்துகின்றோம்? முதலாவது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறது. ஆண்டவர் செய்த காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறது. இரண்டாவது, நாம் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது, நாம் காணிக்கை ஏன் செலுத்துகிறோம்? இது நமது ஆவிக்குரிய முதிர்ச்சியை காட்டுகிறது.
1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 18வது வசனத்தை பார்க்கும் பொழுது உதாரண குணமுள்ளவர்களாக இருக்கவும் என்று கூறப்படுகிறது. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? உதாரண குணமுள்ளவர்களாக, அதாவது ஹெல்பிங் டெண்டன்சி உங்களிடத்திலே காணப்பட வேண்டும். இது முன்பாக கூறப்பட்ட வேத வசனங்களுக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை தொடர்ந்து வருகின்ற காரியங்கள். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை பற்றி பார்க்கும் பொழுது மற்றெல்லா காரியங்களிலும் பெருகி இருக்கிறது போல தர்ம காரியங்களிலும் பெருக வேண்டும் என்று பவுல் கூறுகின்றார். மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல தர்ம காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். தர்ம காரியங்கள் என்றால் என்ன? நாம் தர்மம் செய்கின்றோம் என்றால் நம் காணிக்கை கொடுக்கிறது. மற்ற காரியங்களிலெல்லாம் நீங்கள் பெருகி இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது என்ன காரியங்களிலெல்லாம் நீங்கள் பெருகி இருக்கின்றீர்கள்? விசுவாசத்திலே பெருகி இருக்கின்றீர்கள், அறிவிலே பெருகி இருக்கின்றீர்கள், அன்பிலே நீங்கள் பெருகி இருக்கின்றீர்கள், எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கின்றீர்கள். அதுபோல நீங்கள் இங்கு தர்ம காரியங்களிலும் பெருக வேண்டும் என்று இந்த பவுலடியார் கூறுகின்றார். இதனால் நாம் வேத வசனங்களை நம்புகின்றவர்களாக இருக்கிறபடியால் நாம் காணிக்கை கொடுக்க வேண்டும். நாம் மத்தேயு 6வது அதிகாரம் 4வது வசனத்தின்படி நாம் கொடுக்கின்ற காணிக்கைகளை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஒரு காசு போட்டால் கூட அது ஆண்டவருக்கு தெரியும். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த காரியங்களினால் நாம் காணிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த சங்க பண்டிகையிலே நாம் ஒருவேளை நாம் காணிக்கை இன்னும் கொடுக்கவில்லை என்றாலும் கூட நம் உள்ளத்திலே ஒரு உணர்வு வர வேண்டும். இனி 2வது நாம் பார்க்கும் பொழுது எதை கொடுக்க வேண்டும்? காணிக்கையாக நாம் கொடுக்க வேண்டும். ஏன் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். இனி அடுத்ததாக நான் எதை காணிக்கையாக கொடுக்க வேண்டும்? முதலாவது நான் வேதம் சொல்கிறது, உன் முதல் பங்கை காணிக்கையாக கொடு. முதல் பங்கை, ஒருவேளை சம்பளம் வாங்கின்றவர்கள் as soon as they get the salary, firstly they may go and pay for the milk. பாலுக்கான காசை கொடுப்பார்கள், பேப்பருக்கான காசை கொடுப்பார்கள், எலக்ட்ரிசிட்டி பில்லை கட்டுவார்கள், வீட்டு வாடகை கொடுப்பார்கள், காணிக்கையும் எடுத்து வைப்பார்கள். இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய காரியங்கள். ஆனால் இஸ்ரவேலர்களுடைய காலத்திலிருந்து அந்த யூதர்கள் என்ன செய்திருந்தார்களாம் தெரியுமா? 3 காரியங்களை செய்தார்களாம். முதலாவது நாம் யாத்ராகமம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் முதற் பேரை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தார்களாம். முதல் பேரை காணிக்கையாக கொடுத்தார்களாம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது யாத்ராகமம் 22, 24 பார்க்கும் பொழுது முதல் பலனை, 29 பார்க்கும் பொழுது அவருக்கு முதற் பலனை காணிக்கையாக கொடுத்தார்களாம். மூன்றாவது மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது தசம பாகத்தை அவர்கள் காணிக்கையாக கொடுத்தார்களாம். இதனால தான் மல்கியா 3:10, நீதிமொழிகள் 3:9-10 பார்க்கும் பொழுது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் கொண்டு அப்போது உன் களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பும் என்று கூறப்படுகிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை மேன்மைப்படுத்தும் பொழுது நமது களஞ்சியங்கள் எல்லாம் கூட நிரம்பி இருக்கிறது. எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் நடந்தது உங்களுக்கு தெரியும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே கூறப்படுகிறது. ஒரு நாள் அது பஞ்சகாலம். எலியா தீர்க்கதரிசி போகும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ சாரிபாத் என்ற ஊருக்கு போ என்று. சாரிபாத்துக்கு இந்த எலியா தீர்க்கதரிசி போன பொழுது அவருக்கு ஒரே பசி. அவள் அங்கு பார்க்கின்றாள், யாராவது கிடைப்பார்களா என்று அவர் பார்க்கும் பொழுது ஒரு ஏழை விதவை பெண் அந்த இடத்துல விறகு பொறுக்கி கொண்டு நின்றாள். சின்ன சின்ன கம்புகளை எடுத்துக்கொண்டு நின்றாள். அந்த அவளிடத்தில் சென்று, அம்மா ஒரு நிமிடம் இங்கே பார் என்று அவள் திரும்பி பார்த்த பொழுது, எனக்கு ஒரு சிறு உதவி செய்வாயா? என்ன உதவி ஐயா என்று கேட்டாரா அந்த அம்மா. அந்த தீர்க்கதரிசி சொன்னாராம், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் குடிப்பதற்கு கொடுப்பாயா என்று. எனக்கு கொஞ்சம் தண்ணீர் குடிப்பதற்கு கொடுப்பாயா என்று. உடனே அவள் நினைத்தாள், ஒரு கிளாஸ் தண்ணி தானே கொடுக்கிறதற்கு என்று அவள் ஓடி போய் தண்ணீர் எடுக்க போகும் பொழுது, கொஞ்சம் நில்லம்மா, கொஞ்சம் திரும்பி பார் என்று சொன்னாராம். பார்க்கும் பொழுது சொன்னாராம் மறுபடியும், அம்மா நீ திரும்ப வரும் பொழுது உன் கையிலே தண்ணீரோடு வருவாங்க அல்லவா, ஒரு சிறு அடையை செய்து எனக்காக கொண்டு வா என்று. ஒரு சிறு அடையை செய்து எனக்காக கொண்டு வா என்று. அப்பொழுது அந்த ஏழை பெண்ணின் உள்ளம் கலங்கி போனது. ஏனென்றால் அவளிடத்தில் காணப்படுவது கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் காணப்பட்டது. அவளுக்கு ஒரு சிறு மகனும் உண்டு. அவள் என்ன நினைத்தால் தெரியுமா? இந்த பஞ்சகாலம் இப்பொழுது வந்து நின்று போகிறது அல்ல, நான் உடனே போய் ஒரு சிறு இருக்கின்ற மாவை வைத்து அடையை செய்து கொஞ்சம் தண்ணீரையும் குடித்து அப்படியே நான் மரித்து போகலாம் என்று திட்டமிட்டிருந்தாள். ஆனால் இவர் சொன்ன பொழுது,
என்ன செய்கிறது என்றே தெரியவில்லை. ஐயா, என்னிடத்தில் ஒன்றும் இல்லையே என்று கூறின பொழுது, நீ போ, எனக்காக ஒரு சின்ன அடையாவது செய்து கொண்டு வா என்று கூறினாராம். ஒரு சிறு அடையாவது செய்து கொண்டு வா என்று சொன்னாராம். அப்பொழுது அவள் சென்று ஒரு சிறு அடையை எலியா தீர்க்கதரிசிக்கு செய்து கொண்டு ஒரு கிளாஸிலே தண்ணீரும் கொண்டு கொடுத்தாளாம். நீ போய் மற்ற மாவை எல்லாம் நீ அடையாக சுட்டு சாப்பிடு என்று அவரை சொன்ன பின்பு மறுபடியும் அவள் திரும்ப சென்று அவள் அடை செய்ய ஆரம்பித்தாள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, முதலாவது அடை தேவனுடைய மனிதனுக்கு சென்றது. அவர் ஒரு சிறு அடையை தான் கேட்டார். எல்லா மாவும் எனக்காக கொண்டு வந்தவர் என்று அவர் கேட்கவே இல்லை. ஒரு சிறு அடையை மட்டும் கொண்டு வா என்று அவர் கூறினார். அவள் கொண்டு வந்தாள். அவள் அந்த பஞ்சகாலம் முடியும் நாட்கள் வரை அவளுக்கு மாவும் குறையவில்லை, எண்ணெயும் குறையவில்லை, சந்தோஷத்தோடு இருந்தாள் என்று வேதத்திலே பார்க்கின்றோம். முதல் பங்கை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. இனி அடுத்ததாக நாம் ஒருவேளை முதல் பங்கை நாம் கொடுக்கின்றோம், அடுத்ததாக நாம் என்ன காணிக்கை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும்? பொருத்தனைகள். நாம் அநேக பேர் பொருத்தனைகளை ஆண்டவருக்கு கொடுப்போம். சங்கீதம் 116 18 19 பார்க்கும் பொழுது, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவர்களுடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் நிறைவேற்றுவேன். ஒருவேளை நம்ம பொருத்தனை செய்வோம். எனக்கு ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நான் இப்படி ஒரு பொருத்தனை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனையை செய்வீங்க. ஆனால் அந்த பொருத்தனைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அது ஆண்டவருக்கு கொடுக்கின்ற ஒரு காணிக்கை. நிறைவே நாம் 10ல் 1 நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன் ஒவ்வொரு மாதமும் என்று ஒரு பொருத்தனை பண்ணுவார்கள். நிச்சயமா அதை கொடுக்க வேண்டும். ஒரு காலத்தில் ஒரு காணிக்கை இருந்தது, இந்த காலத்தில் அது கிடையாது. அந்த காலத்தில் அரிசி பஞ்சமா இருந்து ஒரு பொருத்தனை பண்ணுவாங்க. ஒரு பிடி அரிசி எடுத்து தனியாக வைப்பாங்க. பிடி அரிசி காணிக்கை என்று கூறுவார்கள். இந்த நாட்களிலும் அது இரட்சணிய சேனை சபைகளிலே அது காணப்படுகிறது. பாருங்கள், ஏனென்றால் நாம் வேதத்தை நம்புகின்றவர்கள். நாம் பொருத்தனையோடு ஒரு பிடி அரிசி எடுத்து தனியாக போட்டு ஒரு மாதம் வருகின்ற அரிசியை கொண்டு ஆலயத்திலே வைப்போம். இப்படியெல்லாம் பொருத்தனைகளை நாம் தியாகத்தோடு செய்து வந்த நாட்கள் காணப்பட்டது. 2வது காணிக்கை பொருத்தனையின் காணிக்கை. 3வது காணிக்கையாக பார்க்கும் பொழுது மற்ற காணிக்கைகள் என்று நாம் கூறுகின்றோம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 29வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னதியில் பிரவேசியுங்கள் என்று கூறப்படுகிறது. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி, மகிமைன்னு சொன்னா ஆங்கிலத்தில் ஆனர்ன்னு சொல்லும், அவருக்குள்ள மரியாதை, காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னதியில் பிரவேசியுங்கள். இதுதான் நாம் ஒருவேளை நன்றி அறிக்கை காணிக்கை என்று கூறுவோம். ஒருவேளை நம்ம ஒரு பர்த்டேல ஒரு காணிக்கை வைக்கிறோம், ஒருவேளை மேரேஜ் டே காணிக்கை வைப்பாங்க. எக்ஸாம் டைமில் நல்ல மார்க் வந்தால் பாஸ் ஆகிட்டா நமக்கு ஒரு காணிக்கையை வச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகிறோம். ஒரு புது கார் வாங்கிட்டோம், ஒரு புது பைக் வாங்கிட்டா கூட ஒரு காணிக்கையை வச்சு நம்ம குருவான இடத்துல நம்ம சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிட்டு நம்ம போவோம். இனி நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை என்ன நல்ல காரியங்கள் நடந்தாலும், ஒருவேளை நம்ம ஆஸ்பத்திரியில் அநேக நாள் நாம் சிக்காக இருந்து வீடு திரும்பி வந்த உடனே ஆலயத்தில் வந்து ஒரு காணிக்கை வச்சுட்டு தான் நம்ம வீட்டுக்கு போவோம். இதெல்லாம் மற்ற காணிக்கைகளாக காணப்படுகிறது. ஸோ நம்ம என்ன காணிக்கைகளை ஆண்டவருக்கு கொடுப்போம் என்றால், முதல் பங்கை கொடுக்கின்றோம், 2வது மற்ற காணிக்கைகளை நாம் கொடுக்கின்றோம், அடுத்ததாக பொருத்தனைகளை நாம் கொடுக்கின்றோம். இதை நாம் எப்படி கொடுக்க வேண்டும்? ஏன் காணிக்கை கொடுக்க வேண்டும்? என்ன காணிக்கையை நாம் கொடுக்க வேண்டும்? இதை நாம் எப்படி கொடுக்க வேண்டும்? How to give. அதாவது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா ஏதோ ஒரு கடமைக்காக கொண்டு வைக்காதீர்கள். நல்ல இங்கிலீஷில் அந்த வசனம் சொல்லுது, cheerfully with gratitude. cheerfully with gratitude. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கட்டாயமும் இல்லை, விசனமாயும் அல்ல, மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். இட் இஸ் நாட் கம்பல்சரி. நீங்கள் கட்டாயமாக கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் விசனமா இல்லை, பெயின்ஃபுல்லி. அந்த விசனமா சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல அதனால கரெக்ட் மீனிங் வரும், பெயின்ஃபுல்லி. ரொம்ப வருத்தத்தோடு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு தேவையும் இல்லை. மனதில் நியமித்தபடியே நீங்கள் கொடுங்கள். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இனி 1 நாளாகமம் 29வது அதிகாரம் நாம் பார்க்கும் பொழுது, மனப்பூர்வமாக கொடுக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. நம் ஆண்டவரை கொடுக்கிறது எப்படி கொடுக்கணும்? முதலாவது கட்டாயமாக இல்லை, 2வது நீங்க கொடுக்கிறத மனப்பூர்வமாக கொடுங்க. ஏன்னா எல்லாமே உம்மாலானது, உம்மிடத்திலிருந்து வாங்கி தான் நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் கொடுக்கிறோம்.
அதனால கொடுக்கறத மனப்பூர்வமாக கொடுங்க. ஒரு பெரிய இங்கிலாண்டில் ஒரு பெரிய மிஷனரி இருந்தார், C.T. ஸ்டட் என்று பேர். இவர் இங்கிலாண்டில் உள்ள ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர். அவர் கிரிக்கெட் விளையாடி நிறைய காசு சம்பாதிச்சார். அவருக்கு அப்பா கூட நிறைய காசு சம்பாதிச்சுட்டு இருந்தார். ஒரு நாள் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக இருக்கிறப்போ திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னான், சைனாவில் ஊழியம் செய்கிற ஒரு மிஷினரி வராரு, ஹட்சன் டெய்லர் சொல்ற ஒரு மிஷினரி வர்றாரு, அவரு அந்த மெசேஜ் கொடுக்க போறாரு, ஆண்டோடைய செய்தியை கொடுக்க போறாரு, நம்ம எல்லாரும் போய் ஜாலியாக கேட்டுட்டு வருவோமான்னு சொன்னாங்க. உடனே இவர் C.T. ஸ்டட் கூட என்ன நினைச்சாராம், சரி நானும் வரேன், எல்லாரும் சேர்ந்து போன்னு சொல்லிட்டு ஹட்சன் டெய்லர் வந்தாரு. அவர் சைனா தேசத்தில் ஒரு மிஷினரி. அவர் அங்கே வந்து மெசேஜை கொடுக்க ஆரம்பித்த உடனே இந்த கிரிக்கெட் பிளேயர் ஒரு கூட்டமாக இருந்த இளைஞர் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம். என்ன இவ்வளவு தூரம் சைனால ஆத்மாக்கள் இருக்கிறாங்களா, இன்னும் ஆண்டவரை பற்றி அறியாதவங்க இருக்கிறாங்களா, அவர்கள் மத்தியில் இந்த ஹட்சன் டெய்லர் தன்னை தியாகத்தோடு அர்ப்பணித்து ஊழியம் செய்கிறாரா என்று சொல்லிட்டு இவங்க உள்ளத்துல அப்படியே ஒரு வெறி உருவானதான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, C.T. ஸ்டட் அந்த நாளிலே தன்னை ஆண்டோடைய ஊழியத்துக்காக அவர் கொடுத்தாராம். அவர் என்ன சொன்னாராம் தெரியுமா? ஹட்சன் டெய்லர் இடத்துல வந்து, ஐயா உங்க இந்த நாளில் உங்க செய்தி எங்கள் உள்ளத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது. நாங்க என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, கிரிக்கெட்டை விட்டா எங்களுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது, கிரிக்கெட்னால நாங்க எவ்வளவு சம்பாதிக்கலாம், எவ்வளவு காசு வரும், அதை வச்சு நாங்க ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு கிரிக்கெட்டை பற்றி கவலை இல்லை, சைனாவை போல உள்ள நாடுகளில் உள்ள ஆத்மாக்களை பற்றி எங்களுக்கு கவலை இருக்குன்னு சொல்லிட்டு என்னை ஒரு மிஷனரியாக நீங்க எடுத்துருவீங்களான்னு கேட்டார். அவர் இருந்தால நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால் நிச்சயம் நீ ஒரு ஊழியக்காரனாக செல்வாயின்னு போய்விட்டாரா. அவருக்கு இருந்த எல்லா பணத்தையும், அவர் தகப்பனார் உண்டாக்கி வச்சிருந்த எல்லா சொத்தையும் எல்லாமே விற்று பணமாக்கி அவர் மிஷனரி ஊழியத்திற்காக சைனா, இந்தியா, ஆப்பிரிக்கா இந்த 3 நாடுகளுக்கு மிஷனரி ஊழியம் செய்வதற்கு கொடுத்தாராம். அவர் சொன்னாராம், இந்த 3 தேசங்களுக்கு நான் கொடுக்கின்றேன், இதை நான் மனப்பூர்வமாக கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் கொடுக்கறது மட்டும் இல்லை, ஆப்பிரிக்கா தேசத்துல நான் ஒரு மிஷனரியாக போறேன்னு சொல்லிட்டு இவரும் அங்க மிஷனரியாக போயிருக்கார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எவ்வளவு ஒரு பெரிய மனிதன். ஒருவேளை கிரிக்கெட்லே அவர் இருந்திருந்தால் ஒரு சச்சின் தெண்டுல்கர் மாதிரி இருந்திருக்கலாம், ஒரு சௌரவ் கங்குலி மாதிரி இருந்திருக்கலாம், கோடீஸ்வரர்களாக இருந்திருக்கலாம் பாருங்கள். ஆனால் ஒரே ஒரு ஹட்சன் டெய்லருடைய செய்தி வசனங்கள் மூலமாக தொடப்பட்டது. தன்னுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவருக்கு மனப்பூர்வமாக கொடுத்து விட்டு ஒரு மிஷனரியாக சென்று விட்டார். அடுத்ததாக நாம் ஆண்டவருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது தியாகத்தோடு கொடுக்க வேண்டும், தியாகத்தோடு கொடுக்க வேண்டும். வித் சாக்ரிஃபைஸ், அவுட் ஆஃப் சாக்ரிஃபைஸ். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த 2 காசு போட்ட விதவையினுடைய கதை. இந்த வேளையில் நான் அதிக நேரம் உங்களுக்கு எடுக்க விரும்பவில்லை. அந்த 2 காசு போட்ட விதவையினால் எப்படிப்பட்ட காணிக்கையை நாம் பார்க்கின்றோம்? ஒரு தியாகத்தோடு கூடிய ஒரு காணிக்கையை நாம் பார்க்கின்றோம். பல வருடங்களுக்கு முன்பு நான் மத்திய அரசில் வேலையில் சேருவதற்கு முன்பாக இந்த பெத்தேல் ஃபெலோஷிப்பில் நான் 1 வருடம் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது பெத்தேல் ஹோம்ஸ் ஒரு 25 ஹோம்ஸுக்கு மேல் இருந்தது. P. சாமுவேல் தான் செக்ரட்டரியாக இருந்தால் அது சேலம் டேனிஷ்பேட் ஹெட் குவார்ட்டராக இருந்தது. அப்பொழுது இந்த பெத்தேல் ஹோம்ஸில் உள்ள பிள்ளைங்களை எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறது நெதர்லாண்ட்ஸில் இருந்து, காலேஜ் அங்கேருந்து தான் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கேருந்து லெட்டர்ஸ் வரும், அங்கேருந்து வர லெட்டர்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் வரும். இங்கே நாங்கள் பிள்ளைங்களுக்கு அதை தமிழில் சொல்லி, இந்த பிள்ளைங்க எழுதுகிற லெட்டர்லாம் தமிழ் எழுதி அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பிட்டு இருந்தேன். அதை டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கை நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு தடவை ஒரு லெட்டரை நான் வாசிக்கப்போ எனக்கே கஷ்டமாக இருந்தது. ஒரு ஆள் அவருக்கு ஸ்பான்சர் பண்ணப்போ ஒரு பிள்ளைக்கு எழுதுகிற லெட்டரை நான் முன்னால் லோக்கல் ட்ரெயினில் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். இப்போ ஒரு சைக்கிள் வாங்கி சைக்கிளில் போயிட்டு இருக்கிறேன். அந்த சைக்கிளில் போயிட்டு இருக்கிறதுனால கிடைக்கிற அந்த காசை தான் உனக்கு நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். அவங்க நெதர்லாண்ட்ஸில் இருந்து ஒருவேளை இங்கே அனுப்புனா கூட அவங்க அனுப்புகிற காசு எப்படி வருது தெரியுமா? ஒரு காணிக்கையாக தியாகத்தோடு கூடிய ஒரு காணிக்கையாக இந்தியாவுக்கு வந்தது. அதனால எத்தனையோ பிள்ளைகள் படித்து பெரிய நிலையில சென்றிருந்தார்கள். நான் இருந்த பாளையங்கோட்டை ஹோம்ல ஒரு பையன் இருந்தான், ராமசேஷன் சொல்லிட்டு. அந்த ராமசேஷன் அவன் அப்போ நான் படிக்கிறப்ப BSc படிச்சுட்டு இருந்தான். அவன் சின்ன வயசுல அங்கே படிச்சுட்டு இருக்கான், BSc மேத்ஸ். அவன் BSc முடிச்ச உடனே நாங்களே அவனுக்கு MSc அவனுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவன் ஃபோன் பண்ணான், அண்ணே எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டான். நல்லா இருக்கிறாடா, நீ என்ன செய்யறேன்னு கேட்டா அவன் சொல்றான், ஈரோடு பக்கத்தில் ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சீஃப் மேனேஜராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அண்ணு தியாகத்தோடு கூட அங்கிருந்து அனுப்பின காணிக்கைகள் என்று
அதனால தான் நாம் கொடுக்கின்ற காணிக்கை தியாகத்தோடு இருக்க வேண்டும் என்று நாம் இந்த வேளையிலே நாம் பார்க்கிறோம். உபாகம் 16வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது, உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கை கொடு. உனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறதோ, உனக்கு தகுதி எவ்வளவோ அதன் பிரகாரம் நீ கொடு. கிறிஸ்துவின் மாணவர்களே, 3 காரியங்களை பார்த்தோம். ஏன் நாம் காணிக்கை கொடுக்க வேண்டும், எதை நாம் காணிக்கையாக கொடுக்க வேண்டும், எப்படி அதை கொடுக்க வேண்டும். அதை கட்டாயமாக இல்லை, விசனமாயும் அல்ல. 2வது, மனப்பூர்வமாக கொடுக்கிறதை கொடுக்க வேண்டும், தியாகத்தோடு நாம் கொடுக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக நமது தகுதிக்கு ஏற்றவாறு காணிக்கை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஒருவேளை நம் உள்ளத்திலே ஒரு கேள்வி வரலாம், இப்படியெல்லாம் கிடைக்கின்ற காணிக்கைகள் எங்கு செல்கிறது, இந்த காணிக்கையினால் என்ன பயன், நாம் இந்த ஆலயத்தில் இவ்வளவு காணிக்கை கொடுக்கிறோமே என்று. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகள் சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமானதுமாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகள், உங்கள் காணிக்கைகள் தேவனுக்கு எப்படி இருக்கிறதாம், சுகந்த வாசனையாக காணப்படுகிறதாம். அது எப்படி, நான் இங்கிலீஷ்ல ஃப்ரேக்ரன்ஸ் சொல்லுவோம், ஒரு நல்ல ஸ்மெல், ஹெவி ஸ்மெல் கிடையாது, அது ஒரு நல்ல சுகந்த வாசனையாக. அதனால ஆண்டவருக்கு நாம் கொடுக்கின்ற காணிக்கை எப்படி இருக்குதாம், சுகந்த வாசனை உள்ளதாக காணப்படுகிறது. நமது கிறிஸ்தவ ஐக்கியத்தை நாம் கொடுக்கிறதின் மூலமாக நாம் பலப்படுத்துகின்றோம். நாம் கூடி சங்கமாய் கொடுக்கிறது, நாம் எல்லோரும் முன் வந்து சங்கமாய் கொடுக்கிறது நமது சபையின் வளர்ச்சிக்கு பயன்படுகிறது, நமது ஐக்கியத்தின் வளர்ச்சிக்கு பயன்படுகிறது. இந்த நாளிலே நாம் பாடின முதல் ஞானப்பாட்டிலே நாம் பார்த்தோம், உம்மால் காக்கப்பட்டோம், உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டோம், இம்மைக்கேற்ற பாக்கியங்களை உம்மால் பெற்றுக்கொண்டோம், எங்களால் வறியோர் உதவி பெற வேண்டும் என்று பார்த்தோம். எங்களால் வறியோர் உதவி பெற வேண்டும், உம்மால் காக்கப்பட்டோம், உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டோம், இம்மைக்கேற்ற பாக்கியங்களை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்டோம், இதனால் எங்களால் வறியோர் உதவி பெற வேண்டும். மதர் தெரேசா இந்தியாவில் வந்த பொழுது இதே தான் அவர்கள் செய்தார்கள். கல்கட்டா பகுதியிலே தெருவாக போகும் பொழுது எங்கும் சிலம் ஏரியா, சேரி பகுதிகள், மக்கள் எல்லாம் துணி இல்லாமல், அவர்களுக்கு ஒரு கிளன்லினஸ் இல்லாமல் சாகின்ற தருவாயிலே காணப்பட்ட மக்களாக காணப்பட்டார்கள். அவர்களுடைய உள்ளம் தொடப்பட்டது. அவர்கள் தெருவிலே நின்று 2 கையும் விரித்து கொண்டு நின்றார்களாம். பாருங்கள், அல்பேனியா நாட்டிலிருந்து வந்தவர்கள் இந்தியாவிலே வந்து பிச்சை எடுக்க வேண்டுமா, 2 கையும் விரித்து, ஐயாதாவது நீங்கள் உதவி செய்வீங்களா என்று நிறைய பேர் அவர்களை இகழ்ந்து பேசினார்கள். நிறைய பேர் காணிக்கை கொடுத்தார்கள், இல்லை என்றால். ஆனால் நிறைய இடங்களிலே அவர்கள் மனமுடைந்து போன நாட்களும் உண்டு. ஒரு நாள் ஒரு ஆள் கேட்டாராம், அம்மா நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து இந்த நாட்டில் உள்ள இந்த ஏழைகளுக்கு இவ்வளவும் செய்கின்றீர்களே ஏன் என்று. அநேக பேர் மரிக்கும் தரவாயில் இருந்தார்கள். அந்த அம்மா சொன்னார்களாம், மதர் தெரேசா சொன்னார்களாம், let them die in peace, let them die in peace. அவர்கள் சமாதானமாய் மரிக்கும் பொழுது அவர்கள் சமாதானத்தோடே மரிக்கிறார்கள். பாருங்கள், அந்த மதர் தெரேசா இந்தியாவிலே மரித்து போனார்கள். உலகத்தில் உள்ள அத்தனை தலைவர்களும் அவருடைய இறுதிச் சடங்குக்கு வந்திருந்தார்களாம். ஏன் தெரியுமா, அவர்கள் செய்த அந்த பெரிய காரியங்களை நினைவு. கிறிஸ்துவின் அன்பானவர்களே, நாம் கொடுக்கும் பொழுது எத்தனையோ ஏழைகளுக்கு அந்த பணம் போய் சேருகிறது. ஒருவேளை அந்த ஏழைகளுக்கு நம்முடைய பணம் போகிறது மட்டுமல்ல, எத்தனையோ விதவைகளுக்கு நமது காணிக்கை போய் சேருகிறது. எத்தனை பேர் ஆஸ்பத்திரிகளிலே அவர்களுக்கு அவ்வளோ தூரம் சிகிச்சை எடுக்க முடியாமல் உள்ள நிலையில் இருக்கும் பொழுது இந்த காணிக்கை அவர்களுக்கு போய் சேர்கிறது. எத்தனையோ ஏழைகள் விதவைகள் காணப்படுகின்றார்கள், அவர்களுக்கு இந்த காணிக்கை உதவியாக இருக்கிறது. எத்தனை பேர் படிப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு இந்த காணிக்கை போய் சேருகிறது. எத்தனை பேர் திருமணம் ஆக முடியாத நிலையிலே காணப்படுகின்றார்கள், எத்தனை பேர் படிப்பதற்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் காணப்படுகின்றார்கள். அது மட்டுமல்ல, எத்தனையோ மிஷனரிகளை அனுப்புவதற்கு கூட இந்த காணிக்கைகள் தான், நாம் தியாகத்தோடு கொடுக்கின்ற காணிக்கைக்கு தான் பயன்படுகிறது. அது மட்டுமல்ல, எத்தனையோ ஆலயங்களை உருவாக்குவதற்கு நாம் கொடுக்கின்ற தியாகத்தோடு மனப்பூர்வமாக கொடுக்கின்ற காணிக்கை பயனுள்ளதாக காணப்படுகிறது. அமெரிக்க தேசத்திலே ஒரு பெரிய ஒரு பணக்காரர் இருந்தாராம். 53வது வயதிலே உலக பணக்காரனாக பெயரெடுத்தவர் ராக்ஃபெல்லர் என்பவர். 53வது வயதிலே
54வது வயதிலே அவருக்கு ஒரு பெரிய நோய் ஏற்பட்டது. எல்லா டாக்டர்ஸும் கைவிட்டு விட்டார்கள், நீ மரித்து போவாய் என்று. ஒருவரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல இல்லை. ஒரு ஊழியர் சென்றார், செய்து அவரிடத்தில் ஜெபித்து அவர் சொன்னாராம், கல்வாரியின் பெரும் நன்கொடையை பற்றி அவரிடத்தில் விவரித்திருக்கிறார். கல்வாரியிலிருந்து கிடைக்கின்ற ஒரு பெரும் நன்கொடையை பற்றி கூறினாராம். அவர் உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. 54 வயது இளைஞன், உலகத்திலே பெரிய பணக்காரர் என்று பேரெடுத்தவர். பாருங்கள், இந்த இடத்திலே ஒரு எக்ஸாம்பிளை அவர் கொடுத்தார், ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்தார். இயேசுவானவரிடத்திலே ஒரு இளைஞன் ஒருவன் சென்றார், வாலிபன் ஒருவன் சென்றார். அவரே ஒரு கேள்வி கேட்டான், ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொன்னாராம், நீ வேதத்தில் உள்ள 10 கட்டளைகளை எல்லாம் நீ பின்பற்றிவான். அவன் சொன்னானா, சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் பின்பற்றி தான் வாரேன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் கடைசியில சொன்னாராம், உனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டுட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாக வான். அவன் அப்படியே திரும்ப போனவன் வரவே. இந்த காரியத்தை இந்த ராக்ஃபெல்லர் இடத்துல இந்த ஊழியர் சொன்ன பொழுது அவன் உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. பணத்தை எல்லாம் ஊழியங்களுக்கு, மருத்துவமனைகளுக்கு, ஏழைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தாராம். பென்சிலின் என்ற ஒரு இன்ஜெக்ஷன் இவர் கொடுத்த காணிக்கையின் மூலமாக அந்த நாளிலே அதை உருவாக்கினார்களாம். ஒரு பெரிய ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் ராக்ஃபெல்லர் கொடுத்த அந்த காணிக்கையின் மூலமாக அவர் ஒரு பெரிய ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு பெரிய மனிதனாக மாறி அவர் 98வது வயதிலே மரித்திருக்கிறார். கிறிஸ்துக்களமானவர்களே, காணிக்கை கொடுக்கின்றவர்களே, ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நாமும் கூட இந்த நாளில் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, நான் இந்த காணிக்கை காரியத்திலே, ஆண்டவருக்கு கொடுக்கின்ற காரியத்திலே எந்த குறையும் வைக்க மாட்டேன் ஒரு தீர்மானத்தை எடுப்போம் என்றால் உண்மையாகவே அது தியாகத்தோடு உள்ள காணிக்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு கொடுப்பது உண்மையாகவே பாக்கியம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். அருளுரையை கேட்க நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்திற்கு பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவர்கள் எழுந்தருளினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள் அருள் திரு ஜபதாஸ் கடுக்காவிளை, திருவாளர் எம் ரத்தினமணி பிள்ளவிளை, திருவாளர் ராஜமணி தூத்துக்குடி விளை, திருவாளர் பிராங்க்லின் ஜேக்கப் தேம்பரவிளை, கிறிஸ் ஜி கிரெமியேல், தந்தை திருவாளர் ஞான ராஜேஷ் வேம்படி விளை ஆகியோர் 20ஆம் தேதி அன்று தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருவாளர் கே சௌந்தரராஜ் செட்டி விளை, ஆர்எஸ் ரீடா வர்ஜிலின் தந்தை திருவாளர் ராஜேஷ் கருப்பு விளை, சேரன் எஸ் ரியா தந்தை திருவாளர் சாந்தகுமார் ஆடினார் விளை, திருமதி கலா கணவர் திருவாளர் ஜெகன்சிங் லட்சுமிபுரம் ஆகியோர் 21ஆம் தேதி அன்று தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருவாளர் ஜான்சன் பிள்ளவிளை, திருவாளர் சி கிறிஸ்டோபர் ஆடினார் விளை ஆகியோர் 22ஆம் தேதி அன்று பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருவாளர் ஜான் சவுந்தர் கிழக்கு கல்லுக்கூட்டம், திருவாளர் ஞானதாசன் கடுக்காவிளை, ஜே ஜவர்சன் சேரியாவட்டம், ரோஸ்லின் ஜோப் ஆனந்த் தந்தை திருவாளர் ஜோப் ஜே ஆனந்த் கிழக்கு கல்லுக்கூட்டம், ஜூலா சுபா சிலை கணவர் திருவாளர் தேவ ஜெயக்குமார் செம்மன் பிள்ளை ஆகியோர் 23ஆம் தேதி அன்று தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருவாளர் ஜி சுந்தரதாஸ் செட்டி விளை, டி ஜெயபிரவில் தந்தை திருவாளர் டென்னிசன் கடுக்காவிளை, திருமதி ஜெய்சா ராணி கணவர் திருவாளர் செல்வகுமார் காரவிளை ஆகியோர்
24ஆம் தேதி அன்று தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருவாளர் வில்வர் ரைட் கடுக்காவிளை, திருவாளர் சுரேஷ்குமார் லட்சுமிபுரம், செல்வி எஸ் பிரியா, தந்தை திருவாளர் சமுத்திரபாபு கிழக்கு கல்லுக்கூட்டம், திருமதி ஏஞ்சலின் சிவா, கணவர் திருவாளர் ஜான் சவுந்தர் கிழக்கு கல்லுக்கூட்டம், திருமதி சுமிதா ராணி, கணவர் திருவாளர் வில்சன் கோயிலடி, ஏ லெப்டன் ஜெசனோ, தந்தை திருவாளர் அஜய் சாத்ரா கிழக்கு கல்லுக்கூட்டம் ஆகியோர் 25ஆம் தேதி என்று தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருவாளர் ரோஸ்லின் ஜெரோ, தந்தை திருவாளர் அருளானந்தம் அஞ்சாரிபுரம், திருவாளர் பிரதீப் குமார் செட்டிவிளை, திருமதி சிறுமலன் அன்னாள், கணவர் திருவாளர் ராஜேஷ்குமார் பொறுப்புவிளை, செல்வி எஸ் எம் ஏஞ்சலின் பிளஸி, தந்தை திருவாளர் ஸ்டாலின் காரவிளை ஆகியோர் 26ஆம் தேதி அன்று தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்ற அனைவருக்கும் திருச்சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த புதிய வருடத்தை நன்மையால் கொடி சூட்டி அத்தனை விதமான தீமைகளிலிருந்து உங்களை கண்மணி போல காப்பாராக. கொடுக்கவும் ஜெபிக்கவும் முடியாத ஒரு காலகட்டத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே பிறந்த நாளை ஆசிரிக்கின்றவர்களுக்கான ஜெபத்தை திருச்சபையிலே நோய் தொற்று குறைந்த பின்னால் உங்களுடைய இல்லங்களிலே வந்து இந்த பிறந்த நாள் காலத்தை கொடுத்து ஜெபிக்க. நம்முடைய பள்ளிக்கூடத்திலே 11ஆம் வகுப்பு சேர விரும்புகின்ற மாணவ மாணவிகள் நீங்கள் மகிழ்ச்சியோடு சேரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினரும் நம்முடைய உறவினர்களும் யார் யார் இதிலே கலந்து இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ நீங்கள் அனைவரும் நம்முடைய பள்ளியிலே சேர்ந்து பயில உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலும் நம்மோடு வந்து நல்ல வார்த்தைகளை, இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட அவர்களுக்கும் நம்முடைய திருச்சபையின் மக்கள் உதாரணமான காணிக்கைகளை கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவிக்கின்றேன். ஆராதனையின் நிறைவுக்காக 402வது கீர்த்தனை பாடல் தந்தானே துடிப்போமே முதல் 2 சரணங்களை மாத்திரம்
நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் ஆண்டவர் அழைத்து எங்கள் வாழ்வின் தேவைகளை எங்களுக்கு தந்து நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நல்ல கல்வி, நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல ஊதியங்கள், உயர்வுகளை தந்து ஆசீர்வதித்திருக்கின்றேன். இவை அனைத்துமால் எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள். இதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உமக்கென்று நாங்கள் கொடுக்கின்றவர்களாக மாற வேண்டும். ஆண்டவருக்கென்று எதை நாங்கள் கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், கொடுப்பதனாலே கிடைக்கின்ற ஆசைகள் என்ன என்பதை மிக தெளிவாக ஆண்டவரே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களை இறைவனுக்கென்று கொடுக்கின்ற போது நிறைவான நன்மையினால் ஆண்டவர் இந்த அனுபவத்தை நாங்கள் யாவரும் சுத்தமாக்கிக் கொள்ள இறைவன் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலும் இந்த தொழுகையிலே கலந்து கொள்கின்ற அனைவரும் ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கின்றோம். சமாதானம், சந்தோஷம், வாழ்வுக்கு தேவையான செல்வம், நல்ல சுகத்தை தந்து இறைவனுடைய பிள்ளைகளாக எங்களை வழி நடத்த வேண்டும் என்று உண்மை பார்த்து நன்றாகின்றோம். இந்த தொழுகையை எங்களுக்கு காணொலி காட்சி மூலமாக காண்பதற்கு உதவி செய்கின்ற அன்பு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். நம்முடைய சமாதானத்தோடு இயேசு வழியாக வேண்டுகின்றோம். நல்ல தந்தையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகம், இந்த வாரத்திலே பிறந்த நாளை, திருமண நாளை ஆசிரிக்கின்ற அன்பு பிள்ளைகளோடும், சங்க பண்டிகையிலே ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை படைத்திருக்கின்ற பிள்ளைகள், குடும்ப வாழ்விலே இயேசப்பா தந்த பிள்ளைகளை ஆலயத்திற்கு எடுத்து வந்தபோது பொருத்தனையோடு காணிக்கைகளை படைத்திருக்கின்ற பிள்ளைகள், எங்கள் அனைவரோடு